ஹாய் செல்லக்குட்டீஸ், இன்னைக்கு இந்த தாய் ட்ராமாவுடைய பார்ட் 3 தான் பார்க்க போறோம். நம்ம சேனல்ல ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு கொரியன் ட்ராமா ஒண்ணு போயிட்டுருக்கு. அத பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த எபிசோட் ஸ்டார்ட்டிங்லயே ஹீரோயின் போன எபிசோட் லாஸ்ட்ல ஹீரோ நெனச்சு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, மனசுலாம் துடிக்குதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. இதனால தூங்காம கொள்ளாம ஹீரோவ பார்க்கறதுக்காக வராங்க. ஹீரோவும் தூங்காம தான் இருக்கான். என்ன நெனச்சாங்கன்னு தெரியல. நம்ம ஹீரோயின் ஹீரோவ கட்டி புடிச்சுட்டு முத்தம் குடுத்துடுறாங்க. இதுக்கு மேல எங்க ஹீரோவும் அவனோட ஃபீலிங்ஸ மறைச்சு வைக்கிறது. டக்குன்னு நம்ம ஹீரோவும் ஹீரோயினுக்கு பதிலுக்கு கிஸ் குடுத்துட்டு இருக்க. நடுவுல நம்ம ஹீரோயின் ஸ்டாப் பண்ணிட்டு, நீ எதுக்காக என்ன இந்த மாதிரி நல்லபடியா பாத்துக்கிற, எதுக்காக வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்றேன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு. ஆக்சுவலி உன்னுடைய அப்பாவுடைய ஆட்கள்னால தான் என்னோட ஃபேமிலியே மொத்தமா இறந்து போனாங்க. அதனால தானே வந்துட்டு என்ன நீ பாத்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த டைம் பார்த்து ஹீரோவுடைய அப்பா வந்துட்டு அவரோட அடியால கூப்பிட்டுட்டு வந்துருவாரா, வந்து நம்ம ஹீரோயினை வந்துட்டு பாத்தீங்கன்னா ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு கனவு. நம்ம ஹீரோ அப்படியே பயந்துடுச்சு எந்திரிக்கிறான். நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஹீரோயினுக்கு இந்த உண்மை தெரிஞ்சா எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் ஹீரோயினோட ஆஃபீஸ்ல ஃபாவும் ஹீரோயினும் டேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ஒன்று பரவிடுது. இது எல்லாத்தையுமே வந்துட்டு எம்ப்ளாயிஸ்லாம் பார்த்துட்டு ஹீரோயினுக்கு அவளுக்கு தகுதிக்கு ஏற்ற மாதிரி வேலை கிடைக்கல, ஃபாவை டேட் பண்றதுனால தான் வேலை கிடைச்சிருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஹீரோயினை பத்தி தப்பா பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இது தெரியாம நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா கொலீக்ஸ் கிட்ட எல்லாம் பேச வர, ஆனா அவங்க யாரும் சரியாவே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ரிப்போர்ட்டர் ஒருத்தவங்க கால் பண்ணி, இந்த மாதிரி வந்துட்டு உங்க மேல தப்பான நியூஸ்லாம் பரவிட்டு இருக்கு, இந்த மாதிரி வந்துட்டு எங்களுக்காக ஒரு இன்டர்வியூ கொடுக்க முடியுமா, உங்க அம்மா அப்பா எப்படி செத்தாங்கன்றத நீங்க எங்களுக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கடுப்பா இருக்கு. ஹீரோயின் இந்த விஷயத்த ஹீரோக்கு கால் பண்ணி சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி என்கிட்ட இன்டர்வியூ கேக்குறாங்கன்னு சொல்ல ஹீரோ இந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன், நீ ஒன்னும் கவலைப்படாத, வேற ஏதாவது விஷயம் இருக்கான்னு சொல்ல ஹீரோயின் ஆஃபீஸ் விஷயத்த மறைச்சிடுறாங்க. கொலீக்ஸ்லாம் ஹீரோயினை தப்பா பேசுறது. பிகாஸ் ஏன்னா ஹீரோ வேலைக்கு போவேனான்னு சொல்லிடுவான் இல்லையா. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா வில்லன் என்ன பண்றாங்க, ஃபாவை பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு வேலை கொடுத்தது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு மேல நீ ஃபீலிங்ஸை டெவலப் பண்ணி வச்சிருக்க, கம்பெனிக்கே கெட்ட பேர் ஆயிட்டு இருக்குன்னு சொல்ல உடனே ஃபா என்ன பண்றான், இல்ல இல்ல ஆக்சுவலி அந்த பொண்ணுடைய வந்துட்டு திறமைக்காக தான் நான் வேலை கொடுத்தேன், இதை நான் கண்டிப்பா வந்துட்டு நிரூபிச்சு எல்லார்கிட்டயும் இன்னும் இந்த தப்பான நியூஸை நான் வந்துட்டு டெலீட் பண்றேன்னு சொல்லிட்டு ஃபா அங்கிருந்து போவ. ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி கொஞ்சம் பேர் இருக்காங்க. அதுக்கப்புறமா ஹீரோயினை வந்துட்டு கஷ்டப்படுத்துற மாதிரி கொஞ்சம் பேர் இருக்காங்க. இவங்க ரெண்டு குரூப்புக்குள்ளே வந்துட்டு ஆஃபீஸ்க்குள்ள சண்டே ஆயிடுது. கரெக்டா ஃபா வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்க, இல்ல ஹீரோயினோட வேலை கிடைச்சதே வந்துட்டு உங்க கூட அவ டேட் பண்றதுனால தான் அப்படின்னு இவங்க எல்லாம் பொய் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்றவங்களாம் சொல்ல ஃபா உடனே டென்ஷன் ஆகி ஒரு மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்றான். ஹீரோயினை எதிர்க்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லார்கிட்டயுமே ஹீரோயினுடைய பயோடேட்டாவை கொடுத்து நீங்களே பாருங்க, இந்த வேலைக்கு ஹீரோயின் தகுதி இருக்கவளா இல்லையான்றதை நீங்களே செக் பண்ணுங்க, அவளுக்கு இந்த வந்துட்டு பயோடேட்டால இருக்க இந்த தகுதியெல்லாம் இருக்குன்றனால நான் அவளுக்கு வேலை கொடுத்தேன்னு சொல்ல இப்ப மத்தவங்க எல்லாருமே ஓரளவுக்கு ஹீரோயினை புரிஞ்சுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக், ட்விட்டர்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் பரவிடுது. இப்ப எல்லா இடத்துலயும் பரவனால இந்த விஷயம் ஹீரோக்கு தெரியாம இருக்குமா, ஹீரோயின் சொல்லாமலேயே ஆன்லைன் நியூஸை பார்த்து நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கிறான். செம்ம கோவத்துல ஹீரோயினோட ஆஃபீஸ்க்கு வர ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவை தடுக்க பாக்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோ ஃபாவை பார்த்து உன்னோட எம்ப்ளாயி பத்தி இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க, இதனால தான் வந்துட்டு எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்கலன்னு சொன்னேன், இதுக்கப்புறமா இங்க இவ வேலை செய்ய மாட்டான்னு சொல்லிட்டேன். ஹீரோயின் மேல கோவப்பட்டுக்கிட்டு அங்கிருந்து கூட்டிட்டு வெளியே வந்துட்டு ஹீரோயின் கிட்ட சாரி கேட்கறான். மறுபடியும் நீ எப்படியா இருந்தாலும் என்னதான் திட்ட போறேன், எனக்கு நல்லா தெரியும், உனக்கு வேலை தான் முக்கியம், நீ சொல்ல போறல்ல, இந்த மாதிரிலாம் பிரச்சனை வர்றதுனால தான் நான் உன்னை பொத்தி பொத்தி பாதுகாக்கிறேன்னு சொல்ல ஹீரோயினுக்கு அழுகியே வந்துடுது. தன்னால ஹீரோ எவ்வளவு கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழுதுகிட்டே ஹீரோவை ஹக் பண்ண, ஹீரோ இங்க பாரு நீ ஒன்னும் கவலைப்படாத, வா நம்ம இங்கிருந்து வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டு போயிடுறான். ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஹீரோயினை பத்தி வந்துட்டு கொலீக்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க இல்லையா, அவங்களே சோஷியல் மீடியால வர பேட் கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு பதிலடி குறிக்கிற மாதிரி ரிப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அந்த மாதிரி கிடையாது, அவ இந்த மாதிரி வந்துட்டு நல்ல கேரக்டர் தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு எல்லாருக்கும் பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வகை வகையா ஹீரோயினுக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரான். ஏன்னா ஹீரோயின் கோவமா இருக்கக்குள்ள ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க போல இருக்கு என்ன மாதிரியே. ஸோ யாருக்கெல்லாம் இந்த பழக்கம் இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நான்லாம் கோவம் வந்துச்சுன்னா ஐஸ்கிரீம் மட்டும் இல்ல மலையே கொடுத்தாலும் சாப்பிட்டுருவேன். சாப்பிட்டு முடிச்ச உடனே தான் ஓரளவுக்காவது கோவம் வந்துட்டு எனக்கு நார்மல் ஆகும். அந்த மாதிரி தான் ஹீரோயினுடைய பிஹேவியரும் இருக்கு. இப்ப ஹீரோ ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுத்துட்டு இங்க பாரு இதுக்கப்புறம் நீ அங்க வேலைக்கு போவேனான்னு சொல்ல ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம பிளே பாய் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்றான், நம்ம நாம பாக்கிறதுக்காக வரான். நாம் வந்துட்டு ஏன்டா என் பின்னாடி சுத்தத்துன்னு நிறுத்தவே மாட்டியான்னு சொல்ல, சரி சரி உன் வேலையை முடிச்சுட்டு உன் வீட்டுல டிராப் பண்ணிடுறேன், உன்னோட ஸ்டெப் ஃபாதர் தான் உன் வீட்டு மேல குறியா இருக்காரு, உன்னை டார்ச்சர் பண்றாரு இல்லன்னு சொல்ல நாம் வேணான்னு தான் சொல்றேன். ஆனா மனசுக்குள்ள இவன் கூட இருக்கிறது நாமுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்ப நாமுடைய வீட்டுக்கு போனா வீட்டுக்குள்ள யாரோ இருக்காங்க. இத பார்த்துட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிளே பாய் கையில ஒரு கட்டையை எடுத்துட்டு போவ, வீட்டுக்குள்ள இருக்கவும் போட்டு சாத்துன்னு சாத்திட்டு இருக்கான் நம்ம பிளே பாய. அப்பதான் நாம அப்பா அப்பா அவனை அடிக்காதீங்க, அவன் என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்றா. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா நாமுடைய அப்பா தான் வந்திருக்காரு வீட்டுக்கு.
இப்போ உடனே "நீ எதுக்குடா இங்க வந்தன்னு?" சொல்லி கேட்க, "அதுவா ஆக்சுவலி நாமுடைய ஸ்டெப் ஃபாதர் வந்துட்டு இந்த வீட்டு மேல குறியா இருந்துட்டு நாம டார்ச்சர் பண்ற அங்கிள். அதனால தான் நான் நாம டெய்லியும் ட்ராப் பண்றேன். நாம என்னோட ஃப்ரெண்ட் தான் அங்கிள்" அப்படின்னு சொல்ல, ஆனா நம்ம ப்ளே பாய் கொஞ்சம் ஓவரா பேசுனனால நாமுடைய அப்பாவுக்கு நம்ம இவள வந்துட்டு பிடிக்கவே இல்ல. உடனே வந்துட்டு "சரி, சரி இப்ப நான் தான் வந்துட்டேன்ல, என் பொண்ண நான் பார்த்துக்கிறேன். இங்கருந்து நீ கிளம்புன்னு" சொல்லிட்டு ப்ளே பாய அங்கருந்து அனுப்பிச்சு வச்சுடுறாங்க. ஆக்சுவலி இந்த நாமுடைய அப்பா இருக்கார் தெரியுமா? இவர் யாருன்னா நம்ம வில்லன் கிட்ட ஒர்க் பண்றவர் தான் இந்த நாமுடைய அப்பா. அதாவது நம்ம ஹீரோயினோட ஃபேமிலிய கொன்னவரு போல இருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே அந்த சீன் கட் ஆவுது. இங்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்க ப்ளே பாய் ஃப்ரெண்ட போட்டு திட்டிட்டு இருக்காங்க. "கொக்கா மக்கா நீ மட்டும் ஹீரோ கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லாம இருந்திருந்தா, அவன் என்ன வேலைக்கு போ வேணாம்னு சொல்லியிருந்திருக்க மாட்டான். அமைதியாவே இருக்க மாட்டியாடா? அப்பர் சண்டின்னு" சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட புடிச்சு திட்டிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்டுக்காரன் "நல்ல வேளை நீ வேலைய விட்டுட்டல்ல, அது வரைக்கும் சந்தோஷம்னு" சொல்லிட்டு இருக்க. இப்ப நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு ஒரு கால் வருது. அங்கிளுக்கு ஒரு பொண்ணு இருக்கா. அவ தான் நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி, "உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். கொஞ்சம் வீட்டுக்கு வான்னு" சொல்ல, ஹீரோயின் போறதுக்கு பயப்படுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கே பொண்ணும் வந்துட்டு பிசினஸ் மீட்டிங்ல இருக்காங்க. ஹீரோ என்னமோ மீட்டிங்ல தான் குறியா இருக்கான். ஆனா இந்த கே பொண்ணு ஹீரோவுடைய அட்டென்ஷன் வாங்குறதுக்குள்ள குறியா இருக்கா. ஏன்னா அவளுக்கு ஹீரோ ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கு. இப்ப நம்ம ஹீரோயின் பிளே பாய கூப்பிட்டுட்டு தான் அவங்க அங்கிளுடைய வீட்டுக்கு வராங்க. இந்த மாரி ஹீரோ கிட்ட இதையும் நீ போட்டு குடுத்தனா உன்ன சாவடிச்சுடுவேன். நான் போயிட்டு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரேன். நீ வெளியவே வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க பிளே பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டு, அப்படியே வந்துட்டு அவங்க அங்கிளுடைய வீட்டுக்குள்ள போறாங்க. அங்க போனா அந்த அங்கிளுடைய பொண்ணு இருக்கா இல்லையா? அவ ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாத்தையுமே கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இருக்கா. ஆக்சுவலி என்னன்னா, இந்த ரிப்போர்ட்டர்ஸ்க்கெல்லாம் நீ இன்டர்வியூ குடுக்கணும். உன்னோட அம்மாவும், அப்பாவும் செத்ததுக்கு காரணம் என்னுடைய அப்பான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதனால தயவு செஞ்சு நீ வந்துட்டு இன்டர்வியூ குடுன்னு சொல்ல, ஹீரோயின் அந்த விஷயத்த பத்தி பேசினாலே பயப்படுறாங்க. இன்டர்வியூலாம் எப்படி குடுப்பாங்க? என்னாலலாம் முடியாதுன்னு சொல்லிட்டு போக வர, இங்க பாரு வந்துட்டு எங்க அப்பாவுடைய பேர் ரொம்ப கெட்ட பேர் ஆயிருக்குது. உங்க அம்மா அப்பாவ கொன்னுட்டாங்கன்னு சொல்லிட்டேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு இன்டர்வியூ குடு. அன்னைக்கு என்ன நடந்துச்சோ நீ இத சொல்லு. இந்த கேஸ ரீஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் அங்க பயந்துட்டு இருக்காங்க. இங்க வந்துட்டு நம்ம ப்ளே பாய் ஃப்ரெண்ட் வேற ஹீரோயின் உள்ள போயிட்டு ரொம்ப நேரம் ஆச்சு வெளிய வரலையேன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டர்ஸோடைய வண்டி எல்லாம் பார்த்துட்டு ஹீரோக்கு மெசேஜ் பண்ணிடுறான். ஹீரோ உடனே லொகேஷன் கேட்க, இப்ப டக்குன்னு நம்ம ஹீரோ கால் பண்ணி நான் வரதுக்குள்ள நீ ஹீரோயின் கூடயே இருக்க. இல்லன்னு வச்சுக்கோயேன் உன்ன நான் கொன்னே போட்டுருவேன்னு சொல்லிட்டு ஹீரோ செம்ம கோவத்துல ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்க. இங்க நம்ம ஹீரோயினை எப்படியோ சமாதானப்படுத்திடுறாங்க. பத்தாததுக்கு ஹீரோயினும் தான் நார்மல் ஆயிடுறாங்க. பிகாஸ் என்ன அவங்க அம்மா அப்பாவை கொன்னது யாருன்னு தான் நம்ம ஹீரோயினுக்கு தெரியணும் இல்லையா? அதனால ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட அன்னைக்கு என்ன அங்க நடந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லி இந்த கேஸ ரீஓப்பன் பண்ண சொல்லி பப்ளிக் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி ஹீரோ கரெக்ட்டா வந்துடுறான். ஹீரோ வந்துட்டு "நீ ஓகே தானே?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, அந்த அங்கிளையும், அங்கிளோட பொண்ணையும் திட்ட, அங்கிளுடைய பொண்ணு நான் ஹீரோவே திட்டிட்டு இருக்கா. "இங்க பாரு எங்க அப்பா மேல வந்துட்டு பழிய போட்டு வச்சிருக்காங்க. எங்க அம்மா இதனால எங்க அப்பாவ டைவர்ஸே பண்ணிட்டாங்க. அப்ப நான் சின்ன குழந்தை என்னால பேச முடியல. அதனால இப்ப இது வந்துட்டு இந்த கேஸ ரீஓப்பன் பண்ணலான்னு இருக்கோம். எங்க அப்பா தான் அந்த கொலைய பண்ணாருன்னா, ரீஓப்பன் ஆயிருக்குல்ல. கேஸ்ல வந்துட்டு எங்க அப்பா பக்கமா போச்சுன்னா, ஏதாவது எங்க வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டும்னு" சொல்ல, ஹீரோ "தயவு செஞ்சு நீங்க ஏதாவது பண்ணிட்டு போங்க. ஆனா என்னையும் ஹீரோயினும் இந்த கேஸ்க்குள்ள இழுக்காதீங்கன்னு" சொல்லிட்டு ஹீரோ வெளிய வந்து ஹீரோயின ஹக் பண்ணிட்டு இருக்க. இத பார்த்து அந்த பொண்ணுக்கு லைட்டா டவுட் வருது. ஹீரோக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு, இங்க நம்ம ஹீரோவும் உட்கார்ந்து நியூஸ பார்த்துட்டு இருக்கான். ஆக்சுவலி வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ரிப்போர்ட்டர்ஸ்க்குலாம் வந்துட்டு நியூஸ் குடுத்தனால எல்லாரும் இந்த விஷயத்த பத்தி தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோவுடைய அப்பாவுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு. இன்னொரு பக்கமு இந்த கே இருக்கா இல்லையா? அவ வந்துட்டு ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு பில்டிங்க்கு டிசைனிங் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபாவுடைய கம்பெனிக்கு வந்து ஹீரோயின் தான் அந்த டிசைனிங் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபா கிட்ட கேட்க, ஃபா வந்துட்டு ஹீரோயின் வேலைய விட்டு போறான்னு நெனைக்கிறேன். ஏன்னா அவ ஆஃபீஸ்க்கே வரல. ஹீரோ தான் வர வேணாம்னு சொல்லிட்டான்னு சொல்ல, ஹீரோவ எனக்கு நல்லா தெரியும். ஹீரோயின வர வைக்கிறது என்னோட பொறுப்பு வேலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபா அதாவது இந்த கே சொல்லிட்டு இருக்கான். ஃபா கிட்ட. ஆக்சுவலி இந்த கே வந்துட்டு ஏதோ ஹீரோயின வச்சு பிளான் பண்றான்னு நெனைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபா என்ன பண்றான், ஹீரோயின கூப்ட்டு, "இந்த மாரி ஒரு புது ப்ராஜெக்ட் வந்திருக்கு. நீ மட்டும் ஆஃபீஸ்க்கு வந்தனா, இந்த ப்ராஜெக்ட்ட நீயே எடுத்து பண்ணலாம். உனக்கு அதுக்கப்புறமா லைஃப் செட்டில்டு. உனக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும். இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ன்னு" சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட சொல்ல, ஹீரோயின் இத பத்தி ஹீரோ கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா நம்ம ஹீரோவா, "மீன் குழம்புக்கு உப்பு பாரு, நான் போயிட்டு சமைச்சு எடுத்துட்டு வரேன்னு" சொல்லிட்டு போவ. ஹீரோயினால எதுவும் பேசவே முடியல. இப்ப நம்ம ஹீரோயினுக்கு கரெக்ட்டா ஹீரோவுடைய அப்பா கால் பண்ணி, "இந்த கேஸ்லேருந்து நீ கொஞ்சம் விலகியே இருமா. நீ ஏம்மா தேவையில்லாம இன்டர்வியூலாம் குடுத்தன்னு" சொல்ல, "இல்ல அங்கிள் என்னோட அம்மா, அப்பாவ யார் கொன்னாங்கன்ற விஷயம் எனக்கு தெரியணும் இல்லையா? கேஸ் ரீஓப்பன் ஆகட்டும். ஒரு பிரச்சனையும் இல்ல. ஸோ இந்த விஷயத்த நம்ம பார்த்துக்கலாம் அங்கிள்" அப்படின்னு சொல்ல, அங்கிளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஹீரோயின் அப்பாவி மாரி பேசிட்டு ஃபோன வச்சுடுறாங்க. இப்ப ஹீரோவா, "வாம்மா சமைச்சுட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின கூப்பிட்டு சாப்பிடுறதுக்காக உட்கார்றான். ஹீரோயின் இந்த இடத்துலயாவது வந்துட்டு வேலை விஷயத்த பத்தி பேசலாம்னு நெனைக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ள ஹீரோவுடைய அப்பா ஹீரோவுக்கு ஃபோன் பண்ணிடுறாங்க. ஹீரோயின வந்துட்டு அந்த கேஸ் விஷயத்துல இருந்து தள்ளி வையின்னு சொல்றதுக்கு. அதனால ஹீரோ அமைதியா எந்திரிச்சு
கிளம்பிடுறான். ஹீரோயின் காண்டாயிட்டு இருக்காங்க. ஸோ இப்ப ஹீரோவுடைய அப்பா பதட்டத்துல உட்காந்துட்டு இருக்க. ஹீரோவுடைய அம்மா வந்து, "என்ன பதட்டமா இருக்கா? இந்த கேஸ ரீஓப்பன் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல, நீ வேற கொஞ்சம் வாய மூடு. இந்த கேஸ்ல நான் மாட்டுனேன்னா நீயும் தான் மாட்டுவ. நீயும் தானே தப்பு பண்ணியிருக்கன்னு" சொல்றாங்க. இது என்னடா பெரிய ட்விஸ்ட்டா இருக்கு. ஹீரோவுடைய அம்மா என்ன பண்ணாங்கன்னு தெரியல. இவரு ஒரு பக்கம் வந்துட்டு இவங்கள மிரட்டி விட்டுட்டு போயிட்டு இருக்காரு. ஸோ இன்னொரு பக்கம் வந்துட்டு, நம்ம இவன் இருக்கான் இல்லையா? ப்ளே பாய். அவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம நாம் கிட்ட புலம்பிட்டு இருக்கான். ஹீரோயின் என்ன கொஞ்சம் கூட கண்டுக்கவே மாட்டேன்றா. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்ல, இப்போ உடனே வந்துட்டு நாம் என்ன சொல்றா, "நீ உன்னோட ஃபீலிங்ஸ ஒரு பொண்ணுகிட்ட சொல்லி தான் புரியணும்லாம் இல்ல. உன்னோட ஃபீலிங்ஸ நீ காட்டுறப்ப அந்த பொண்ணுக்கே புரிஞ்சுச்சுன்னா, அவளே வந்துட்டு உன்ன லவ் பண்றேன்னு சொல்லுவான்னு" சொல்ல, "சரி வா நம்ம சாப்பிட போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு நாம் கிட்ட பேச்சு குடுத்துக்கிட்டே வெளிய வர, நாமுடைய அப்பா வந்துடுறாங்க. என்னமோ தெரியல இந்த ப்ளே பாய பார்த்தாலே நாமுடைய அப்பாவுக்கு சுத்தமா பிடிக்கல. அங்கருந்து நாம கூட்டு போயிட, நாம அவங்க அப்பாவ பார்த்து ஹாப்பிலே சிரிச்சுக்கிட்டே போவேன். அப்படியே அவனுமே சிரிச்சுக்கிட்டே அமைதியா இருந்துடுறான். ஆனா வந்துட்டு நாம் சிரிச்சுட்டு போறத பார்த்து, இப்போ வந்துட்டு ப்ளே பாய் மறுபடியும் நாமுடைய வீட்டுக்கே வந்துட்டான். இவ கேட்கிறா, "ஏய் எதுக்குடா இங்க வந்த? எங்க அப்பாக்கு தான் உன்ன பிடிக்கல இல்லன்னு" சொல்ல, "ஏம்மா உங்க அப்பாவுக்கு என்ன பிடிக்கலன்றதுக்காகலாம் ஃப்ரெண்ட்ஷிப்ப கட் பண்ணிட்டு போ முடியுமான்னு" சொல்ல, இந்த விஷயம் நாமுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா அவ வெளிய காமிச்சுக்கல. இப்போ உடனே அப்பா வெளிய வந்து, "எதுக்குடா இங்க வந்தன்னு" சொல்லிட்டு ப்ளே பாய் போட்டு தொம்மு தொம்முன்னு குத்திட்டு இருக்க. உடனே வந்துட்டு, "இல்ல அங்கிள் சாப்பிட போலான்னு இருந்தேன். தனியா சாப்பிடுறதுக்கு ஒரு மாரி கடுப்பா இருந்தது. அதான் உங்க பொண்ண கூட்டு போலான்னு நெனச்சேன். அவன் என் ஃப்ரெண்ட் தானேன்னு சொல்ல, ஒழுங்கா இங்கருந்து போயிடுறான்னு சொல்லிட்டு அவரு அங்கருந்து கெளம்பிடுற. இப்ப ப்ளே பாய் பாவம் ஒரு மாரி கஷ்டப்பட்டு பாவம் நின்னுட்டு இருக்கான். "டேய் தனியா சாப்பிட போர் அடிக்குதுடா. அதான்டா உன் பொண்ண கூப்பிட வந்தேன்னு" சொல்லிட்டு ஒரு மாரி அவன் நின்னுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஹீரோயின் ஹீரோவுடைய ஆஃபீஸ்ல ஹீரோவ பார்த்து போயிட்டு வேலை விஷயமா பேசலான்னு போவ. அங்க நம்ம ஹீரோவும், கேவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பிசினஸ் விஷயத்த பத்தி இன்டர்வியூ குடுத்துட்டு இருக்காங்க. இத பார்த்தா ஹீரோயினுக்கு ஒரு மாரி ரொம்ப எரிச்சலா இருக்கு. ஏன்னா ஹீரோயினுக்கு தான் ஹீரோவ பிடிக்கும் இல்லையா? கே கூட நம்ம ஹீரோ இருக்கிறது ஹீரோயினுக்கு சுத்தமா பிடிக்கல. இப்போ இன்டர்வியூலாம் முடிச்சுட்டு நம்ம ஹீரோ, ஹீரோயின் கிட்ட வந்து என்னம்மா விஷயம்? ஆஃபீஸ்க்கே வந்திருக்கன்னு சொல்ல, ஹீரோயின் இல்ல நான் மறுபடியும் வேலைக்கு போட்டுமா ஒரு புது ப்ராஜெக்ட் வந்திருக்கான் அப்படின்னு சொல்ல, ஹீரோ உடனே ஓகே சொல்லிடுறான். என்ன ஓகே சொல்லிட்டு திடீர்னுன்னு சொல்ல, ஆக்சுவலி இந்த பொண்ணு ஹீரோ கிட்ட பேசியிருக்கா போல இருக்கு. அத நம்ம ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோயினுக்கு செம்ம கோவம் வந்துடுது. நான் கேட்டேன்றதுக்காக நீ ஓகே சொல்ல, அந்த கேட்டான்றதுக்காக நீ என்ன வேலைக்கு அனுப்புறியா? அப்படின்னு சொல்ல, ஹீரோ உடனே பேசிட்டு இருக்கல்ல, நடுவுல எங்க போற? முடிக்கிறதுக்குள்ள ஏன் இப்படி ஓடிட்டு இருக்க? நீயும் உன்னோட வாழ்க்கையில முன்னேறணும். நீ அந்த கம்பெனில தான் வேலை செய்யணும்னா, ஓகே வேலை செய். ஒரு பிரச்சனையும் இல்ல. உன்னோட வாழ்க்கையில நீ முன்னேறினா அது எனக்கு பெருமை தானேன்னு சொல்ல, ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. ஹீரோ பார்த்து சிரிச்சுக்கிட்டே அப்படியே ஆஃபீஸ்க்கும் வந்து சேர்றாங்க. ஆஃபீஸ்க்கு வந்தோனே இருக்கிற 32 பல்லும் காமிக்கிற மாரி நம்ம பார்த்து சிரிச்சுட்டு இருக்கான் ஹீரோயின. இப்ப நைட் ஆனதுமே ஹீரோயின் போயிட்டு ஸ்விம்மிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து என்னையும் கூப்பிட்டுருக்கலாம்லன்னு சொல்ல, "இல்ல நீ வேலை செஞ்சுட்டு இருந்த அதான் உன்ன டிஸ்டர்ப் பண்ணலன்னு" சொல்ல, "வேலையா நீயான்னு பார்க்கிறப்ப எனக்கு நீதாம்மா முக்கியம்" அப்படின்னு சொல்ல, உடனே "அப்ப வா நம்ம ஸ்விம் பண்ணலான்னு" சொல்லிட்டு ஹீரோவையும் பிடிச்சு ஸ்விம்மிங் பூல்ல இழுத்துக்கிறாங்க. இப்ப ஹீரோ கேட்கிறான், "ஆமா நீ ஏன் ஒரு மாரி கோவத்துல இருக்கன்னு" சொல்ல, ஹீரோயின் "அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே நான் நார்மலா தானே இருக்கேன்னு" சொல்ல, "இத்தன நாளா நான் உன்ன பார்த்துட்டு இருக்கேன். நீ எப்ப கோவமா இருக்க, எப்ப சந்தோஷமா இருக்கன்னு கூடமா எனக்கு தெரியாது. நீ ஏதோ இப்ப நார்மலா பேசுற. ஆனா மனசுக்குள்ள ஏதோ ஒரு கோவத்துல இருக்கியே என்ன விஷயம்ன்னு" கேட்க, ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, மூலியமா தான் வந்துட்டு மூலியமா தான் செம்ம கோவத்துல இருக்காங்க ஹீரோ மேல. ஆனா அத வெளிய காமிச்சுக்க முடியல. இப்ப நம்ம ஹீரோவா, "இங்க பாரு தயவு செஞ்சு எதுவுமே வந்துட்டு கோவப்படாத. என்ன பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. நான் உனக்கு அத தீர்த்து வைக்கிறேன்னு" சொல்லிட்டு, ஹீரோயின் பக்கத்துல நெருங்கி வந்து முத்தம் குடுக்குற மாரி வரான். ஆனா டக்குன்னு நம்ம ஹீரோயின ஹக் பண்ணிக்க, இப்ப வந்துட்டு போற போக்குல நம்ம ஹீரோ என்ன சொல்லிடுறான், "இந்த அண்ணன் இருக்க நீ ஏம்மா பயப்படுறன்னு" சொல்ல, ஹீரோயினுக்கு அண்ணன் சொன்னோனே செம்ம காண்டாயிடுது. சரி, சரி எனக்கு குளுருது வா போலான்னு சொல்லிட்டு ரூம்குள்ள போயிடுறாங்க. ஹீரோயினுக்கும் ஃபீலிங்ஸ் வந்துருச்சு, ஹீரோக்கும் வந்துருச்சு. 2 பேருமே மனசுல வச்சுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு வர, பின்னாடியே வந்து பாத்தீங்கன்னா, யாரோ ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இது யாருன்னு தெரியுதா? அதாவது நம்ம நாமுடைய அப்பா. அதாவது வில்லனுடைய ஆளு. நான் வில்லனுடைய ஆளுன்னு வச்சுக்கலாம். வில்லனுடைய ஆள் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர, டக்குன்னு அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ளே பாய் வந்து, "அங்கிள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே அவங்க வந்து கிளம்பிடுறாரு. ஆமா, அங்கிள் ஏன் இங்க வந்தாரு? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ளே பாய் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ உடனே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினும், அதுக்கப்புறமா வந்துட்டு ஹீரோ, அதுக்கப்புறம் எல்லாமே சேர்ந்து ப்ராஜெக்ட் மீட்டிங்க்காக வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட்டோடைய பிளேஸ பார்க்கறதுக்காக போறாங்க. அங்க நம்ம ஹீரோயின் ஹீரோவ பார்த்தோனே ஹாப்பி ஆவ. ஹீரோ வந்ததுலேருந்து ஹீரோயினுடைய வேலை விஷயத்த பத்தி தான் பேசிட்டு இருக்கான். இத கேட்டுட்டு கொஞ்சம் கடுப்பாவுறா. ஆனா நம்ம ஹீரோயினும் ஹீரோ கூட உட்காந்து பேசிட்டு இருக்கிறத பார்த்து அவளும் அங்க ஜெலஸ்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொந்தளிச்சிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வேற பத்தாததுக்கு அந்த குழந்தை கூட போயிட்டு பேசிட்டு இருக்கான். இத பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் எரிச்சலாவே இருக்கு. இந்த எரிச்சல ஏத்தி விடுற மாரி என்ன சொல்றா, இந்த மாரி வந்துட்டு நானும் ஹீரோவும் வெளிய போறோம். இந்த மாரி ஹீரோ தான் கூட ரொம்ப க்ளோஸா இருக்கிற மாரி ஒரு போர்ட்ரைட்ட வந்துட்டு உருவாக்கிட்டு இருக்கா ஹீரோயின் கிட்ட. இதெல்லாம் கேட்கிறப்ப ஹீரோயினுக்கு ஒரு மாரி செம்ம கடுப்பாவுது.
இப்ப எல்லாரும் சாப்பிட்டு முடிச்ச உடனே ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாருங்க. ஐஸ்கிரீம்ல ஒரு ஸ்ட்ராபெர்ரி இருந்திருக்கும். அந்த ஸ்ட்ராபெர்ரி இந்த குழந்தை வந்துட்டு பார்த்தீங்கன்னா, முழுங்கிடுறா. இது போயிட்டு தொண்டையிலே சிக்கிக்குது. இதனால வந்துட்டு அந்த பொண்ணு அவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம, அங்க இருக்கவங்கலாம் பதட்டமாவ. ஆனா ஹீரோ அந்த விஷயத்த அசால்ட்டா ஹேண்டில் பண்ணி தொண்டையில இருக்க ஸ்ட்ராபெர்ரிய வெளிய எடுத்துட்டு வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். அங்க இருந்தவங்கலாம் செம்ம ஷாக் ஆயிடுறாங்க. ஸோ ஹீரோயின் ஒரு இடத்துல உட்காந்து வந்துட்டு ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கு. அப்ப நம்ம வந்து உங்க அண்ணன் வந்து செம்மையா மாஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்ல, ஆமா எங்க அண்ணன் செம்ம மாஸ் தான். ஏன்னா வந்துட்டு எனக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்றதுக்காக சின்ன வயசுல இருந்தே வந்துட்டு எங்க அண்ணன் வந்துட்டு என் பக்கத்துல இருக்கிறப்ப எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவனால காப்பாத்த முடியலன்னா அவனுக்கு அவனே கில்ட்டா ஃபீல் பண்ணுவான் இல்லையா? அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன அதாவது ஃபர்ஸ்ட் எய்ட் எப்படி எல்லாம் பண்ணுவாங்க, உயிரை எப்படி வந்துட்டு மறுபடியும் காப்பாத்துவாங்கன்ற விஷயம் எல்லாத்தையுமே அவன் எனக்காக தான் கத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த அப்புறம் உங்க அண்ணன் அந்த குழந்தை இவங்க 3 பேருமே பாக்குறப்போ ஒரு நல்ல ஃபேமிலி மாதிரி தெரியுது இல்லன்னு சொல்ல ஹீரோயின் இதை கேட்டுட்டு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆமால்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவனோட லைஃப்ல யார் இருக்கணும்னு அவன் தானே முடிவு பண்ணும்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட பேசிக்கிட்டே வெளியே வராங்க பாருங்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டு ரிட்டர்ன் வர நம்ம வந்துட்டு கீழே விழ வரா. டக்குன்னு நம்ம ஹீரோ பிடிச்சிட இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் இன்னும் கொஞ்சம் காண்டா வராங்க. பத்தாததுக்கு இந்த குழந்தை வேற அங்கிள் அங்கிள் அங்கிள்ன்னு சொல்லிட்டு பின்னாடி பின்னாடி நம்ம ஹீரோ பின்னாடி சுத்திட்டு வர ஹீரோ குழந்தை கூட விளையாடிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு வந்து டைரக்டாவே ஹீரோயின் கிட்ட உங்க அண்ணனை நான் டேட் பண்ணலான்னு இருக்கேன், உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கேட்டுருவாளா. ஹீரோயினா அவனோட லைஃப்ல யார் இருக்கணும்னு அவன் தானே முடிவு பண்ணும், நான் யார் அதை முடிவு பண்றதுக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிடுறாங்க. டக்குன்னு வந்துட்டு இந்த போயிட்டு ஹீரோ கூடயும் குழந்தை கூடயும் விளையாடிட்டு இருக்காது. இதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு அழுகியே வந்துடுது. இந்த விஷுவல் அப்படியே நைட்டு கனவா வருது பாருங்க. ஹீரோயின் அழுதுகிட்டே எந்திரிக்கிறாங்க. என்னை விட்டு நீ போயிட மாட்டல்ல, எனக்கு கொடுக்குற அட்டென்ஷனை வேற யாருக்கும் கொடுத்துட மாட்டல்லன்னு சொல்ல ஹீரோ உடனே என் லைஃப்ல இருக்கிற ஒரே பொண்ணு நீ மட்டும்தான், நீ ஏன் இப்படி கவலைப்படுற, உன்னோட இடத்த நான் யாருக்கும் கொடுக்கவே மாட்டேன், என்னோட லைஃப்ல யார் வந்தாலும் சரி உனக்காகன்னு சொல்லிட்டு என்னோட லைஃப்ல ஒரு தனி இடமே இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினை சொல்லி சமாதானப்படுத்துறான். அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா அதாவது அவங்க ஆஃபீஸ்க்கு போறாங்க. அதாவது நம்ம ஃபாவை பாக்குறதுக்கு வெளியே சாப்பிட போலான்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டு போவ. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினோட டேபிள்ல யாரோ ஒருத்தவங்க ஒரு லெட்டரை வச்சுட்டு போறாங்க. இப்ப டக்குன்னு நம்ம ஹீரோயின் அது யாருன்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனா சின்ன வயசுல நம்ம ஹீரோயினையும் ஹீரோவையும் ஷூட் பண்ண வந்த அந்த ஆள் மாதிரியே இருக்கு. ஹீரோயின் அதை பார்த்துட்டு செம்மையா பயந்து நின்னுட்டு இருக்காங்க பாருங்க. அப்ப அந்த இடத்துக்கு நம்ம வில்லனுடைய அப்பா இருக்கார் இல்லையா, அவரு வந்து என்ன பண்றாங்க, சோ வந்து பாத்தீங்கன்னா அவரை அட்டாக் பண்ணிட்டு நம்ம ஹீரோயினையும் அட்டாக் பண்ண வராரு நம்ம நாமுடைய அப்பா. டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு நம்ம நாமுடைய அப்பாவை போட்டு சம்மடி அடிச்சிட்டு இருக்கு. அந்த பக்கமா வந்து ஹீரோவும் வந்துட்டு பாத்துறான். இதை பார்த்துட்டு வந்து பாத்தீங்கன்னா அவன் ஷாக் ஆயிட்டு ஹீரோயினை போயிட்டு நீ ஓகே தானே, நீ நல்லா இருக்க தானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கே போயிடுறாங்க ரிப்போர்ட் குடுக்கறதுக்காக. ஸோ போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளிய வந்ததுக்கப்புறமா, ஹீரோ வந்துட்டு தேங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இந்த மாரி நீ மட்டும் இல்லன்னா என் தங்கச்சிக்கு என்ன ஆயிருக்குமோ தெரியாதுன்னு சொல்ல, பரவால்ல ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க போயிட்டு உங்க தங்கச்சிய போய் பாருங்கன்னு சொல்ல, ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா, அவரு வச்ச அந்த லெட்டர் இருக்கு தெரியுங்களா? அந்த லெட்டர்ல ஒரு சாவி இருக்கு. அந்த வச்சுட்டு போன அந்த ஆள் யாருன்றது தெரியல. நம்ம ஹீரோயின் அட்டாக் பண்ணது வந்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நாமுடைய அப்பா. ஆனா அந்த லெட்டர வச்சுட்டு போனாங்க இல்லையா? அதுல ஒரு சாவி இருக்கு. இந்த விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்லலான்னு போவ, ஹீரோ ஒரு மாரி குடிச்சிட்டு கொழ கொழன்னு இருக்கான். இதுக்கு மேலயும் என்னால உன்ன தங்கச்சியாலாம் பார்க்க முடியாதுன்னு சொல்ல, ஹீரோயினுக்கு ஒரு மாரி மனசு கஷ்டமாயிடுது. ஹீரோ இல்ல, இல்ல நான் அந்த அர்த்தத்துல சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு மேலயும் என்னோட மனசுல இருக்கிறத சொல்லாம என்னால எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, மனசுல யோசிச்சுக்கிட்டு ஹீரோயின் பக்கத்துல முத்தம் குடுக்குற மாரி நெருங்கி வந்து, ஆனா நம்ம ஹீரோ மயங்கிடுறான். டக்குனு ஹீரோயின் எந்திரிச்சு போயிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோயினா, ஐயோ நம்ம ஹீரோக்கு தொந்தரவா இருக்குமா, இதுக்கப்புறம் அவன் நம்ம கூட இருக்க மாட்டானா என்ன, எதுக்காக அவன் அப்படி சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்த நாள் போயிட்டு நம்ம பிளே பாய் கிட்ட வந்துட்டு கேக்குறாங்க, லவ் எப்படி வரும், நீ ஏதாவது சொல்றியா அப்படின்னு சொல்ல, லவ்வா நமக்கு பிடிச்சவங்க நம்ம கூட இருக்கிறப்ப மனசு நம்ம ஹார்ட் பீட்லாம் துடிக்கும், நம்ம ஹார்ட் பீட் துடிக்கிறது நமக்கே கேட்கும், பின்னாடி பல்ப் எரியும், அதுக்கப்புறம் இளையராஜா சாங் எல்லாம் ஓடும், நீ ஏன் இதெல்லாம் கேட்கறேன்னு சொல்ல, ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மனசுக்குள்ளே இது எல்லாத்தையும் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி பிளே பாய் சொல்றப்போ நாம் தான் இவனுக்கு ஞாபகம் வருது. இதை நான் ஹீரோயின் கிட்டயும் சொல்றான், எனக்கே இப்ப தேவையில்லாம இந்த நாம் பொண்ணு ஞாபகம் வரான்னு சொல்ல, ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே அப்ப நீ அவளை லவ் பண்ற போல இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவனை டீஸ் பண்ணிக்கிட்டே, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் நீ, இந்த மாதிரி எனக்கு ஒரு சாவி கிடைச்சிருக்கு, அது வந்துட்டு பார்த்தனா என்ன துரத்துனவன் தான், அதாவது என்ன அதாவது நான் ஒருத்தவன தொரத்துனேன். அவன் தான் அந்த சாவிய வச்சுட்டு போனான். என் வீட்ல ஏதாவது வந்து பார்த்தன்னா, இந்த மாரி இது இருக்கா? அதாவது வந்துட்டு என்ன சொல்ல ஒரு லாக்கர் மாரி இருக்கா? நீ தான் தேடி கண்டுபிடிச்சு, ஸோ அத வந்துட்டு என்கிட்ட சொல்லணும். நான் தான் என் வீட்டுக்கு போறதுக்கே பயப்படுவேன்லன்னு சொல்ல, ஹீரோயினுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, ஹெல்ப் பண்றதுக்கு நம்ம ப்ளே பாயும் ஹீரோயினோட வீட்டுக்குள்ள போயிட்டு, அந்த மாரி ஏதாவது இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றான். இத வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒளிஞ்சு இருந்துகிட்டு, அந்த லெட்டர வச்சான் தெரியுமா? அவனுமே இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். ஆனா நம்ம ஹீரோயினுடைய வீட்ல அந்த மாரி எந்த ஒரு லாக்கரும் இல்ல.
இந்த விஷயத்த நம்ம ப்ளே பாய் வந்து ஹீரோயின் கிட்ட உங்க வீட்ல அந்த மாரி எந்த லாக்கரும் இல்லம்மா அப்படின்னு சொல்ல, இது எந்த லாக்கருக்கான கீயா இருக்கும்? இந்த லாக்கருக்குள்ள அப்படி என்னதான் இருக்கும்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிக்க, இப்படியே இந்த எபிசோட் இதோட முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல மீதி கதைய பார்க்கலாம். டாடா பாய். சீ யூ. மறக்காம லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. டாடா பாய். சீ யூ.